பாவத்தின் சம்பளம் நரகம். பாவம் பலவிதம். ஆண்டவரின் பார்வையில் எதெல்லாம் பாவமாக இருக்கின்றன? அனுதினமும் நாம் அனைவருமே எத்தனை பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற அனைத்தும் ரெக்கார்ட் ஆகின்றது. அவைகளுக்கு நாம் பதில் கூறியே ஆக வேண்டும். இந்த பூலோக வாழ்வு 70 அல்லது 80 ஆண்டுகள் மட்டுமே. அதன் பிறகு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. அதை எங்கே கழிக்கப் போகிறோம்? சொர்க்கத்திலா நரகத்திலா? இவை இரண்டும் கற்பனை அல்ல என விரிவாக விளக்கும் ஒரு நூல்கள் இவைகள். சீரழிய சினிமா பாருங்கள், சிகரெட் பிடியுங்கள். சினிமாவும் தொலைக்காட்சிகளும் நம்மை, நம் சுவாபங்களை, நம்முடைய எண்ணங்களை, நமது வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுக்கிறது என்றும், புகைப்பிடிப்பது நம்மையும் நம் சுற்றுப்புறத்தையும் நம் வீட்டில் உள்ளவர்களையும் எப்படி பாதிக்கின்றது என்பதையும் விரிவாக கூறுகின்ற ஒரு நூல் இது. திரும்பி பார்க்கிறேன். ஜாமக்காரன் பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் புஷ்பராஜ் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நம்மை சிந்திக்க வைக்கும், சீர்படுத்தும். படியுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். பாவ பரிகாரியின் பங்கமில்லா அங்கங்கள். 2 பாகங்கள். பாவமே இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, பாவ விமோசனம் நமக்கு அருள்வதற்காக அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவர் உடம்பின் ஒவ்வொரு அங்கங்களும் நாம் செய்த பாவங்களுக்காக துடியாய் துடித்து அவர் சிந்திய ரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டோம் என்பதை தெளிவாக கூறும் நூல்கள் இவைகள். இன்றைய பெற்றோரின் பாவம் நாளை பிள்ளைகளுக்கு சாபம். நாம் செய்யும் பாவங்கள் நம் பிள்ளைகளையும் எப்படி தாக்குகிறது, பாதிக்கிறது என ஆதாரத்தோடு விளக்கும் ஒரு சிறிய புத்தகம் இது. சொர்க்கமும் நரகமும் உங்கள் கரங்களில். வஞ்சக வலையில் வாலிபர்கள். சிதறடிக்கப்படும் கிறிஸ்தவ குடும்பம். டிவி, சினிமா, செல்போன், அதில் இன்டர்நெட், பேஸ்புக், வாட்ஸ்அப், போதைப் பொருட்கள் இவைகள் மூலமாக நம் குடும்பத்தில் உள்ள வாலிப தம்பி தங்கைகள் மிக அதிகமாக கெட்டு சீரழிய வாய்ப்புகள் உள்ளன. இவர்கள் மேல்தான் சாத்தான் குறியாக இருக்கிறான். அதே போல அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்று சிதறடிக்கப்படுகின்றன. பல உண்மை சம்பவங்களோடு எழுதப்பட்டுள்ளது. வாங்கி நம் இளைய சமுதாயம் கெடாமல் இருக்க ஜெபத்தோடு படியுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். இறுதி பயணம். நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நாம் வாழ்ந்தால் நம் இறுதி பயணம் எப்படி இருக்கும்? இல்லையேல் எவ்வளவு மோசமாக, பயங்கரமாக, வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என பல உண்மை சம்பவங்களை வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது.